நீ வாய் வச்சதான்டா இந்த வினிஷியஸ் இந்த வருஷம் வந்துட்டு ஒரு வெறியோட ஆடுறான், ஒரு யூகத்தோட ஆடுறான் அப்படி இப்படின்னு சொன்னல. அதுல இருந்து அவன் தான் வந்து இருக்கிறதுலே worst பிளேயர் இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ்னு ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸே சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து he is moving like the early stages of Messi அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா லெஃப்ட் ஃபுட் காலு இல்ல மெஸ்ஸி லெஃப்ட் ஃபுட்ங்கறனால உண்மையிலேயே வர்த்தா இருக்கா இந்த லீக பாக்குறதுக்கு. நிறைய பேர் இத பத்தி பேசவே மாட்டாங்களே சார். வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. என்னடா போன எபிசோட்ல வந்துட்டு கௌதம காணோம், எஸ்கேப் ஆயிட்டான் நிறைய பேர் கேட்டீங்க. அவன் போய் எங்கேயோ ஒரு பூஜையை போட்டு வந்ததுனாலதான் இப்ப பாரு கிளீன் ஷீட்டோட ஜெயிச்சிருக்காங்க லிவர்பூல். அதனால நீ என்னமோ என்ன பண்ணன்னு தெரியல, அதை பண்ணாத. இதுக்கப்புறம் விட்டுரு. கிளப் இப்படி போதோ அப்படியே அந்த போக்கிலே விட்டுரு. இந்த மாதிரி நல்ல பலன்லாம் வரணும்னு வேண்டிட்டுலாம் வராத. எங்களுக்கு பிடிக்கல அது. அது சில பேருக்கு பிடிக்கல. பிடிக்காம இருக்கலாம், பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு. ஏதோ அசியமா ஒரு 2 வின் அப்படின்னு வந்து தொடர்ந்து வேற எடுத்திருக்கோம். எனக்கே நம்ப முடியல, ஏன் டீமா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனா சுபாஷ், எல்லாருமே வந்து நம்மள ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஆச்சு, யூரோப்பியன் ஃபுட்பால் ரிவ்யூ வாரம் பண்றேன் நீங்க ஒரு மாசமா 2 பேரையுமே ஆளா காணாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் எல்லாருமே நம்மள வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த ஒரு கடைசி 1 மந்தாவே இந்த யூரோப்பியன் ஃபுட்பால்ல வந்து மத்த டீம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, பிரீமியர் லீகை தாண்டி என்ன பண்றாங்க அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா எனக்கு எடுத்து பார்த்தா என்னடா அது ஒரு மாசம் பண்ணலன்னு அப்படியே மாறி போச்சு, ஒன்னும் அடையாளமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து நிக்குது இது. நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம யூசுவல் கல்பிரிட்ஸ் ரியல் மெட்ரிட் வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சுபாஷ், என்ன ஆச்சு ஒரு மாசத்துல, என்ன அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சுன்னா நம்ம வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் ப்ரிவியூலயே கொஞ்சம் பேசியிருந்தோம் இத பத்தி என்ன நடக்குதுன்ட்டு. பட் ஜென்ரலாவே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல ஒரு பயங்கரமான ஷிஃப்ட் ஆகி சாக் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. போன தடவை நம்ம பேசும்போது எம்பாப்பே வினிசியஸ் காம்போ பயங்கரமா இருக்கு, ஜாபி அலோன்சோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா ஏப்பாடா இந்த வினியை தூக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? ஆமாண்டா, நீ வாய் வச்சதான்டா இந்த வினிஷியஸ் இந்த வருஷம் வந்துட்டு ஒரு வெறியோட ஆடுறான், ஒரு யூகத்தோட ஆடுறான் அப்படி இப்படின்னு சொன்னல. அதுல இருந்து அவன் தான் வந்து இருக்கிறதுலே worst பிளேயர் இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ்னு ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸே சொல்றாங்க. அவனுக்கு பால் கிடைச்சா சிக்ஸர் அடிக்கிறான்டா. அவன் கோல் அடிக்கணும்னு அவனுக்கு விருப்பமே கிடையாது. என்னமோ ஒண்ணுத்துல பண்ணி சாம்பியன்ஸ் தூக்கணும்னு சொல்ற மாதிரியே ஆடுறான் அவன். பட் அங்கங்கே திடீர்னு ஒரு அசிஸ்ட் ஒரு கோலை கொடுத்துட்டு தான் இருக்கான். பட் ஸ்டில் அவன் பர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அவன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரேஞ்சுக்கு ஆடல. இதுல வேற வந்து கான்ட்ராக்ட் ரினியூவல்ல ஒரு பிரச்சனை, அங்கிட்டு இங்கிட்டு அவுட் சைட் டிராமா போயிட்டு இருக்குது. பட் ஆமாடா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான் வினிஷியஸோட பொசிஷனு. ஆனா இன்னொருத்தரை நம்ம இப்படி கலாய்ச்சிட்டு இருந்தோம், ராட்ரிகோ வந்துட்டு பேக் டு பேக் கோல்ஸ் இல்ல சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு கோலை போட்டாரு, இப்ப லாஸ்ட் ஒரு கோலை போட்டிருக்காரு. அவர் தான் வின்னர். ஸோ அதனால அந்த சைட்ல வந்துட்டு ஒரு பிக்கப் ஆகிட்டு இருக்குது. பட் டோட்டலா நீ சொன்ன மாதிரி அந்தர்பல்ட்டி தான் அடிக்கிறானுங்க ரியல் மேட்ரிட். லாஸ்ட் 5 கேம்ல வந்துட்டு 2 வின்னு 2 டிரா ஒரு லாஸ். மட்டமான ஃபார்மு. பார்சலோனாக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இது என்ன இப்ப கண்டிப்பா இந்த மேனேஜர் ப்ரெஷர் இருக்கும்னு சொன்னோம் நம்ம. நீ தான் சொல்ற இப்ப இந்த ரிசல்ட் எல்லாம் வந்து போன கேமா டிரா, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் சாம்பியன்ஸ் லீக்ல என்ன இது ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கா? தெரியல. அந்த ஸ்பானிஷ் நியூஸ் பேப்பர்ஸ் என்ன போட்டிருந்தாங்க, இந்த அலவேஸ் கூட ஆடினாங்கல்ல லாஸ்ட் கேம், அலவேஸ் கூட ஆடும்போது அதை தோத்தாலும் சாக்கு, அடுத்த கேம் தோத்தாலும் சாக்கு, அதுக்கு அடுத்த கேம் தோத்தாலும் சாக்கு அப்படிங்கிறானுங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாங்க. ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாபி அலோன்சோ யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பட் இப்ப இருக்கிற கட்டாயத்துல வந்துட்டு 4 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்காங்க ரியல் மெட்ரிட் பார்சலோனாக்கு பின்னாடி. நம்ம வந்து இந்த ப்ரிவியூல சொல்லியிருந்தோம், என்னன்னா பாதி டீமை காணா, டிஃபென்ஸே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பாத்துருந்தோம். இந்த கேமும் பாத்தீங்கன்னா அந்த போன கேம் கரேராஸ் ரெட் கார்டு வாங்கினால வந்து ஏதோ ஒரு அகாடமி பிளேயரை வந்து தூக்கிட்டு வந்துட்டு லெஃப்ட் பேக்கா போட்டு ஆடினாங்க. இவன் ரூடிகரும் அசன்சியோவும் சென்டர் பேக்கா ஆடினாங்க, அண்ட் ரைட் பேக்கா வால்வர்டே போட்டாங்க. பட் டி நியூசன் மறுபடியும் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ டி நியூசன் வந்து சப்ளன் நினைச்சு வந்து ஆடினா. எனக்கு என்னன்னா, நீ சடனா சொன்ன மாதிரி தான் இப்ப டக்குன்னு ரிவைவல் ஆஃப் ராட்ரிகோ மாதிரி இருக்கு. ராட்ரிகோ நீ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரீ சீசன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிளப் வேர்ல்ட் கப் வெறும் 50 நிமிஷமா என்னதான் மொத்த கிளப் வேர்ல்ட் கப்லயே ஆடி இருந்தான் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இன்னும் உனக்கு மெயின் கிடையாதுப்பா, நான் மஸ்டாண்டோனோ போடுறேன், கூலரை போடுறேன், யார வேணா ரைட் விங்ல போடுறேன், பெல்லிங்ஹாம் கூட ரைட் விங்ல போடுறான், ஆனா உனே போட முடியாதுப்பா அப்படின்னு ஒரு 5 கேமா பார்த்தோம். இப்ப என்னடான்னு பார்த்தா டக்குன்னு 2 கேம்ல வந்துட்டு மேன் சிட்டி கூட கோலு, அலவேஸ் கூடயும் கோலு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். இல்ல நான் வெளியே போக மாட்டேன், நான் ஒரு ட்ரூ மட்ரிஸ்டா,
நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கான். இஸ் ஜாபி அலோன்சோ சம்டைம்ஸ் இந்த ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ் சொல்லுவாங்கல்ல, ஓ இத்தனை பிளேயர் ஆமா. இருக்காங்க, நான் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. நீ ஸ்பாயில் ஃபார் சாய்ஸஸ்ன்ற நான் வந்து அந்த இஸ் டூ ஸ்டபன்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இதுல வந்துட்டு ஆப்வியஸ்லி இதுதான் பெட்டர் லைனப் நமக்கு தோன்றதை வந்துட்டு அவர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆஹ் அதுதான்டா லைக் அந்த மஸ்தான் டு வானவை ஸ்டார்ட் பண்ற டைம்ல வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் இப்போ ராட்ரிகோவை எடுத்துன்னு வந்துட்டு ஸ்டார்டிங் லைனப்ல போட்டுறாங்க. பட் நிறைய சேஞ்சஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்துட்டு எம்பாப்பேவை லெஃப்ட் விங்ல போட்டாதான் பெஸ்டா அவுட்புட் இருக்கும். ஏன்னா அதோட எவிடன்ஸ் வந்து இப்போ இந்த அலாவெஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சார் எம்பாப்பே. லெஃப்ட் விங்ல இருந்து கட் பண்ணி வந்து அழகா ஒரு அவனோட ட்ரெடிஷனல் கோல் அடிச்சான். ஏன்னா அப்ப வினிஷியஸ் ஸ்ட்ரைக் பொசிஷனுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணாங்க. சுபாஷ், சூப்பரா இருந்தது. ஏன் இப்படி நினைக்கிறேன்? ஏன்னா உனே மாதிரிதான் எல்லாருமே கமெண்ட்ஸ்லயே சொல்றாங்க, இது ஒர்க் அவுட்டே ஆகாது ப்ரோ. நீங்க 2 பேரும் சொல்றது வந்து வினிசியஸை தூக்கி வச்சுட்டு எம்பாப்பே லெஃப்ட்ல போட்டுட்டு ஒரு ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் நம்பர் 9 வாங்கினாதான் இது சால்வ் ஆகும்னு எங்களுக்கு எல்லாரும் தோணுது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்றாங்க. பட் ஏன்னா ஏன் ரியல் மேட்ரிட் சிஸ்டம் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா அப்படிதான் ஆடுறாங்க. பென்சமா வந்து பிவட். இப்ப ரொனால்டோ பென்சமாவோட பேலோட அவுட்புட் கொடுத்ததுக்கு சைலண்டா இருந்தது பென்சமா. நிறைய பேர் பேச மாட்டாங்க அதை பத்தி. அவன் தான் அந்த ஒரு டம்மி ரோல் ஆடுவாங்க. மத்தவங்க ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு இவன் தான் பால் பாசிங்கா இருக்கட்டும் இல்ல டிஃபெண்டர் டிராக் பண்றது எல்லாமே பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் ஆடுற ஒரு சாக்ரிஃபிஷியல் ஸ்ட்ரைக்கர் அவங்க டீம்ல எப்பவுமே இருந்திருக்குது தான். கொன்சாலா இக்வாயின்ல இருந்து பென்சமால இருந்து நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க. அடபியார் ஆடினாரு, எர்னாண்டஸ் என்னமா ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கர் எப்பவுமே இருந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு எம்பாப்பே ஒரு அவ்வளோ பேசியான ஒரு விங்கர், அவ்வளோ பிசிக்கல் அண்ட் ஹைட்டும் கிடையாது. அவரை ஹெட்டிங்கோ ஏரியல் எபிலிட்டி கிடையாது. அவரை தூக்கி நீ வந்து ஸ்ட்ரைக்கர்ல போட்டு அப்புறம் அவர் விங்கர்ஸ்ல வேற ஆட வச்சாங்கன்னா எனக்கு அதனாலதான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனால ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ்க்கு அப்படி தோணுது போல. ஏன்னா வருஷ கணக்கா அப்படி பார்த்துட்டு திடீர்னு இப்படி மாத்துறதுனால அவங்களுக்கும் அது செட் ஆகலைன்னு எனக்கு தோணுது. அதாவது இந்த கன்சாலோ கார்சியா வந்து நம்ம நிறைய பாராட்டணும். கிளப் வேர்ல்ட் கப்லயே சூப்பரா பண்றான்டா, பயங்கரமா பால ஹெட் பண்றான், அந்த போச்சர் அபிலிட்டி இருக்கு, பினிஷிங் நிறைய பண்றான். சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து அவனை ஆளையே காணும். ஏன்டா அவனை தூக்கி பெஞ்ச்ல போட்டீங்க அப்படிங்கறத பார்த்தா இப்ப அவனுக்கு ஒவ்வொரு மேட்சுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் அவனுக்கு வந்து கிடைக்குது. என்ன அங்க ஆச்சு அப்படிங்கறது வந்து எனக்கு இன்னுமே தெரியல. ஆல் இன் ஆல் இப்ப வந்து அவனுக்கே அந்த கதினா என்ட்ரிக் கதையை யோசிச்சு பாரு. அவன் திடீர்னு வரான், திடீர்னு போறான், ஆளையே காணும். ஆளையே காணோம். போன கேம்ல அந்த ரியல் மேட்ரிட் கேம்ல வந்து சாரி இந்த மேன் சிட்டி கேம்ல வந்து அவன் ஒரு போஸ்ட் வர அடிச்சான். என்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டர் வந்து போஸ்ட்ல அடிச்சான். அந்த கேம் நீ சொன்ன மாதிரி சிங்கிள் ஹேண்டடா வினிசியஸ் நான் எப்படியாச்சும் ஜாபி அலோன்சோ தூக்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விளையாண்ட மாதிரி தான் இருந்துச்சு வினிசியஸ் அந்த கேம்ல. சோ ஓவராலா இப்ப வந்து 4 பாயிண்ட் பின்னாடி இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ரிசல்ட்ஸ் ஆரண்ட் அப் டு த மார்க். இவங்கள பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு கீப் வின்னிங் அப்படின்னு இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல ஒரு பக்கம் வந்து தூக்கிடுவாங்கிறாங்க. ஆனா கிளப்ல பத்தி ஒரு விஷயமே வந்த மாதிரி தெரியலையே. நீயாச்சும் பாத்தியல கிளப் வைஸா தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல கிளப் வைஸ் அவன் பேக்கிங் தான் இருந்தது. ஏன்னா இந்த மேன் சிட்டி மேட்ச்க்கு அப்புறமா பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்களோட சப்போர்ட்டை காமிச்சிருந்தாங்க. பெல்லிங்கம், வினிஷியஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் ஃபார் அலோன்ஸ் தான் காமிச்சாங்க. ஸோ கிளப் வைஸ்மே வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டாங்க. ஸோ அது அந்த விஷயத்து வரைக்கும் கொஞ்சம் அவனுக்கு சப்போர்ட் இருக்க தான் செய்யுது. பெரிய ப்ரெஷர் இல்லை. ஆனா எனக்கு என்னதான் இருந்தாலும் கடைசியில கேம்ல இம்பாக்ட் நம்ம பார்த்தேன் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் வைஸ் பார்த்தாலுமே இப்ப இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்துட்டு 6 கோல் கன்சீட் பண்ணியாச்சு. ஸோ அதுவே வந்து டிஃபென்சிவ்லி அவங்க ரொம்ப சொதப்பலா தான் ஆடிட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷார்ட் அட்டம்ஸ் டு கன்வர்ஷன் ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்குது அவங்களுக்கு. பொசஷன் வந்துட்டு ஜஸ்ட் 55%. யூஸ்வலா ரியல் மேட்ரிட் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. பொசஷனும் ரொம்ப கம்மி, கோல்ஸ் அலவுடும் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு லோ டியர் டீமோட கூட ஈஸியா கன்சீட் பண்றாங்க. ஸோ வந்து மேனேஜர் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு. ஸோ அதை அவர் எப்படி சேஞ்ச் பண்ணுவாரு, இதெல்லாம் கண்டிப்பா ப்ரெஷர் போடக்கூடிய பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். லுக்கிங் பேக் ரைட் நோ ஒரு 1 மந்த்ல எப்படி மேல இருந்தவங்க கீழே போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியில வந்து நிக்கிறோம். இப்போ 4 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் பார்சலோனா அந்த அலாவஸ் வின்னுக்கு அப்புறம். அப்படியே பங்காளி பார்சலோனா பக்கம் போவோம். 5 ஸ்ட்ரீட் வின்ஸ் இன் லா லீகா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல. நீங்க கீழே போனா போய்க்கிங்கடா, நாங்க இந்த புடிச்சிட்டு நாங்க மேல போய்க்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்சலோனா போறாங்க. ஒரு மாசம் முன்னாடி இதேவே நம்ம பார்சலோனா பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த செல்சி கேம் எல்லாம் வந்து இதானதுக்கு அப்புறம் வந்து அவ்வளவுதான் போல, என்னடா அது என்னமோ ஈஸியா கோல்ஸ் கன்சீட் பண்றானுங்க, கோலை போடவும் மாட்டேங்கிறானுங்க. அந்த சமயத்துல பெட்ரி வேற அவுட்டா இருந்தா ஓகே, இப்ப பெட்ரி திரும்பி வந்துட்டான். பெட்ரி பத்தி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். 3 கேமா வந்து இப்ப அசிஸ்ட் போட்டுட்டு இருக்கான். தொடர்ந்து 3 கேம்ஸ்ல அது ரெக்கார்டாமா. தொடர்ந்து 3 கேம்ஸ்ல வந்து அசிஸ்ட் போடுறது வந்து ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பார்சலோனா பிளேயர் பண்றாங்களாமா. ஸ்ட்ரெயிட் கேம்ஸ்க்கு அப்புறம். அதனால வந்து அது ஒரு ரெக்கார்டா போயிட்டு இருக்குன்னு வந்து பார்சலோனா பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்.
இப்போ என்னடான்னு பார்த்தா 4 பாயிண்ட் இந்த லீடு. லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 15 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. கண்டமேனிக்கு நம்மளுடைய ஃப்ரீ ஸ்கோரிங் ஃபுட்பால் வந்து இஸ் பேக்ங்கிற மாதிரி தெரியுது. டஸ் திஸ் ஆல்சோ கோயின்சைட் வித் ரஃபினியா கமிங் பேக்? டெஃபினட்டா. என்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்துட்டு லாஸ்ட் கேம் 2 கோல் போட்டது நம்ம தளபதி தானே. ரஃபினியா தான் 2 கோல போட்டாரு. அட்டாக்கிங் ஆப்ஷன் கண்டிப்பாவே இப்ப நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. பிளஸ் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம சுரா ஆஸ் யூஷுவல் இந்த கேம் லாஸ்ட் கேம்லயும் நிறைய மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப கேமை ஃபினிஷ் பண்றதுக்குன்னு ஒரு ஆக்சுவல் ஃபினிஷர் தேவை. அதனாலதான் ரஃபினியா வந்தது ரொம்பவே அவங்களுக்கு பூஸ்டா இருந்திருக்கும். நீ கண்டிப்பா ரிலேட் பண்ணிக்கலாம். நீ சொன்ன மாதிரி அவங்களோட நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கும் ரஃபினியாவோட ரிட்டர்னுக்கும் கண்டிப்பா ஒரு வேற லெவல் லிங்க் இருக்குதான். இல்ல இப்ப அது என்ன மட்டும் இல்லாம இல்ல ரஃபினியா யமாலுக்கும் லைட்டா ஒரு ஃபார்ம் இன்க்ரீஸ். ஏன்னா அவரும் இன்ஜுரி அது இது பியூபிக் இன்ஜுரி அப்படி என்ன சர்ஜரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பையன் இப்பதான் வந்துட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்காரு. போல அவரும் நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்காரு இப்ப. இல்ல அதான் கேட்கலான்ட்டு வந்தேன். ஏன்னா வழக்கமா நம்மளுக்கு எல்லா கேமுக்கு அப்புறமே நம்ம வந்து ஒரு டாக் இருக்கும். இது அதை பண்ணாப்ல இதை பண்ணாப்லன்னு ஒரு டாக் இருக்கும். லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் அந்த டாக்கே இல்ல. சோ அதனால வந்து என்ன நம்ம ரமீன் யமாலை பத்தி நம்ம மறுபடியும் ஸ்டாட்ஸ் வச்சு பேச தேவையில்லை, கேம்ஸ் பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குமா? ஆமா கண்டிப்பா. இன்னும் ஸ்டார்ஸ் ஏன் அந்த பையன் மேல ப்ரெஷர் போடாதீங்க. அவன் நல்லா தானே ஆடிட்டு இருக்கா. அவன் வந்து சும்மா ஆனா அவனுக்கு ஒரு கோலை போடணும் அசிஸ்ட் வைக்கணும்னா அவன் கேம் வைஸ் நம்ம பார்த்த வரைக்கும் அவன் நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். லைக் இம்பாக்ட் நம்பர்ஸ் இல்லைனாலுமே வந்துட்டு அஃப்கோர்ஸ் சான்ஸ் கிரியேஷன்ல இருந்து எல்லாமே அவர் பண்ணிட்டு தான் அவன் வேலையை பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி இந்த நம்பர்ஸ் வரதான் செய்யும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ்லயுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வின்ஸ் இருந்துருக்கா. இப்போ அத்லட்டிக் கிளப்போட 4-0 வின் பெரிய விஷயம். நல்ல டீம் அவனுங்க. அதுக்கப்புறம் அத்லட்டிகோ மேட்ரிடோட 3-1 வின், பெட்டிஸோட 5-3. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிக் கேம்ஸ் தான் அங்க லாலிகால. ஸோ இந்த கேம்ஸ் தான் நல்லா கம்ஃபர்டபுளா 5 கோல்லாம் போட முடிஞ்சதுன்னா அது அஃப்கோர்ஸ் அவங்க அட்டாக்கிங் த்ரெட் நல்லா தானே இருக்கு. அத்லட்டிகோ மேட்ரிட் கூடயும் 3-1 வின் பண்ணிருக்காங்க அந்த சமயத்துல. சோ ஆஃப்டர் செல்சி வந்து ஒரு நல்ல அப் டர்ன் மாதிரி வச்சுக்கோங்க. அலாவஸ் கூட ஆமா அதுக்கப்புறம் செல்சி தான் கொஞ்சம் படுத்துறாங்க. பட் இவனுங்களுக்கு பரவாயில்ல ஆயிடுச்சு போல. இல்ல அது ஒரு இது இருக்கு. இங்கேயோ பார்த்தேன்டா, பார்சலோனாவை பீட் பண்ணதுக்கு அப்புறம் ரியல் மேட்ரிட் படுத்துட்டாங்க. ஓகேவா? பார்சலோனாவை பீட் பண்ணதுக்கு அப்புறம் செல்சியும் படுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஏதோ டீம் நீங்க பார்சலோனாவை ஆடுறீங்களா? நாங்க ஆடல. நாங்க ஏற்கனவே படுத்துதான் கிடக்குறோம். நாங்க இனிமேல் படுக்கிறதுக்கு என்னடா இருக்குது எங்கள்கிட்ட வந்து கேட்கிற மாதிரி நாங்க எங்க மேல வந்தோம் படுக்கிறதுக்கு, நாங்க படுத்தேதான் கிடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டீம் ஏதோ இருந்துச்சுடா. 3 வந்துச்சு ஆஃப்டர் தி பீட் பார்சலோனா அப்படின்னு சொல்லிட்டு 5 கேம்ஸ் வித்அவுட் அ வின் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு எங்கேயோ படிச்சேன். இன்னொரு டீம் என்ன மக்கள் வந்து இந்த லெவல்ல சூனியம் வைக்கிறானுங்கன்னா வெறியா. பட் ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஹான்சி ஃபிளிக்கோட ஹைலைன் பத்தி பேசிட்டு இருந்தோம். பயங்கரமா கோல்ஸ் கன்சீட் ஆகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து they've conceded 6 goals மொத்த 5 கேம்ஸ்ல, which is drastically down from the previous 5 games. எடுத்து பார்த்தா ஆனா இதே 6 கோலுக்கு தான் நம்ம ரியல் மேட்ரிட் கிழிச்சிட்டு இருக்கோம். இவனுங்க ஒண்ணும் திருந்தல, அப்படியே தான் இருக்கறானுங்க. அதனால நீ அப்படி கம்பேரிசன் பண்ணடா. நீ லாஸ்ட் 5 கேம்ஸ் ஆஃப் ரியல் மேட்ரிட் டு திஸ் அந்த லாஸ்ட் 5 கேம்ஸ் நீ பாக்குற. நான் previous 5 கேம்ஸ் ஆஃப் பார்சலோனா டு தி லாஸ்ட் 5 கேம்ஸ் பாக்குறேன். சோ அப்படி வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது பார்சலோனாவோட டிஃபென்சிவ் லைன்அப்ல. ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப மோசத்துல இருந்து இப்ப மோசமா மாறி இருக்குது. அப்படியே வச்சுக்கலாம். அதான். ஆனா நம்ம வந்து ரெண்டு டீமுமே 5 கேம்ல 6 கோல் கன்சீட் பண்றதெல்லாம் மோசமான டிஃபென்ஸ்க்கு சொல்ற நிலைமைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். யூ லேர்ன் ஃப்ரம் ஆர்சனல் மேன். கோல்லாம் எப்படி கன்சீட் பண்ணாம இருக்கணும்னா இப்ப கிடையாது. இப்ப நானே வாயை வச்சு நானே மாட்டிக்கினேன். கரெக்ட் தான். அந்த நடுவுல ஒரு ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ல வந்தேன். ஆமா. சோ பார்சலோனா 4 பாயிண்ட்ஸ் இந்த லீட். சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஐ டோன்ட் திங்க் தே ஆர் இன் டாப் 8 yet. அதனால எனக்கு அது இல்ல வரல. அவங்க வந்து இந்த 10th கீழ தான் இருக்காங்க இன்னும் பார்சலோனா. எக்ஸாக்ட்லி. சோ அது வந்து they have to come up அங்க. புண்டஸ்லீகா பக்கம் போவோம். சத்தியமா சொல்றேன், இது நீ வந்து நம்ம வந்து பயன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே நான் சில விஷயம் சொல்ல சரியா. பயனோட கோல் டிஃபரன்ஸ் வந்து இஸ் 40. ஓகேவா? நெக்ஸ்ட் பெஸ்ட் 40 டேய் என்னடா சொல்ற? கோல் டிஃபரன்ஸ் இஸ் 40 ஆஃப்டர் 14 கேம்ஸ். நெக்ஸ்ட் பெஸ்ட் கோல் டிஃபரன்ஸ் இஸ் 13. கோல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆமாடா. என்னடா இது சம்பந்தமே இல்ல. ஆல்ரெடி என்ன 9 பாயிண்ட்ஸ் லீட்ல வேற இருக்காங்க. இது என்னடா பாரு. 14 ஒரு கேம் தோத்து போறடா அவனுங்க. அப்பனா இதுவா இன்வின்சிபிள்ஸ் பாசிபிளா? 14 கேம்ஸ்ல they are already with a 9 point lead. ஏற்கனவே நாம வந்து சீசன் ஸ்டார்டிங்ல கோல் டிஃபரன்ஸ்ல 50 கோல் அடிச்சிருக்காங்க. 11 கோல்ஸ் தான் கன்சீடட். இவனுக்கு அதுல 6 கோல் பாதி ஆல்ரெடி வாங்கிட்டானுங்க 5 கேம்ல. நீ 51 கோலா அவங்க கோல் ஸ்கோர் பண்ணிருக்கிறது. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வந்து 30 கோல்ஸ். சோ 21 கோல்ஸ் ஹையர் than the next best team in the league. வெறும் 14 கேம்ஸ்ல. Literally that is 1.5 goals a game in the league until now that they've scored apart from the other teams. இது என்ன சொல்றது? நீங்க 4 பேரு, நான் ஒரு ஆளு.
இப்ப சண்டை இந்த இடத்துல வா, சண்டைக்கு வா. ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன். அதுதான் அதுல வேற பாரு, லீகோட கோல் டாப் கோல் ஸ்கோர் ஹாரி கேன் 18 கோல்ஸ். அடுத்து வந்துட்டு உண்டா வந்து 8 கோல்ஸ், 10 கோல் பாத்தியா? அதிகமா இருக்கா. அவர் வேற லீக்ல ஆடிட்டு இருக்காரு தனியா அவங்க. இது வந்து என்னடா இப்ப வந்து பயனை பத்தியோ இந்த லீக பத்தியோ எனக்கு வந்து டிஸ்கஷன் வைக்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் ஏன்னா எனக்கு லைட்டா சஸ்ஸா இருக்குது. போன கேம் நீ பாத்தியான்னு தெரியல, அந்த 2-all drawல வந்துட்டு நம்ம ஹாரி கேன் ஆஸ் யூஷுவல் சும்மாங்கனா கீழே விழுந்தாரு, பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க லாஸ்ட் மினிட் இருந்தனால. அதனால அங்க இங்க கொஞ்சம் ஒரு வாழை போயிட்டு தான் இருந்தாங்க. ஆமா. அப்படிங்கிற நீ அதே சாம்பியன்ஸ் லீக்ல வந்து இப்ப ஆர்சனல்ட்ட வந்து போன கேம் வந்து தோத்தாங்க சாம்பியன்ஸ் லீக்ல. பட் ஓவராலா வந்து கம்பெனி அந்த கேம் தோத்துட்டு யா நவ் வி நோ வாட் தே ஆர் டூயிங், லெட்ஸ் மீட் இந்த இது என்னது நாக் அவுட்ஸ், தென் வி வில் ஷோ ஹூ வி ரியலி ஆர் என்னமோ டயலாக் உன் வாயை உருட்டு, நீ பேசு அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு அந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறம். பட் லீக் பொறுத்த வரைக்கும் வந்து தேர் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அபவ் எவ்ரி ஒன் எல்ஸ்டா. ஆமாடா, ஆனா யாருமே இது ஏன்னா அதுதான். இப்ப லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 2 டிரா வச்சிருக்காங்கடா. பட் அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு கூட யாரும் இல்ல. ஏன்னு பார்த்தா கீழ இருக்கிறவங்க டிராவும் லாஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ என்ன பக்கத்துல சொல்ற? அது யாரா இருக்கிறது டாட்மண்ட், அவனுங்க எல்லாம் சில்லி ஃபெலோஸ், அவனுங்களாம் நம்ம ஒத்துக்கவே முடியாது. லைப்சிக் அது கொஞ்சம் ட்ரை பண்றாங்க, ஆனா அவனுங்களுக்கும் கஷ்டம் தான் கம்பீட் பண்றதுக்கு. பட் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் இந்த வாட்டி வந்துட்டு புண்டஸ்லீகால சொல்லலாம்னா, இது வந்து ஹாரி கேன் ஷோ மட்டும் இல்லாம கே தான் முக்கியம். ஆனா அது கே ஃபார் கேன் இல்ல, கே ஃபார் கால். அவரு தான் வந்துட்டு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் டீனேஜர் இந்த யூரோப் திஸ் சீசன் அப்படி ஆடிட்டு இருக்காரு. யூசிஎல்ல 3 கோல்ஸ் பேக் டு பேக் போட்டதே முதல்ல பெரிய விஷயம். அது இல்லாம இப்போ வந்து லாஸ்ட் கேம்லயும் அவரு தான் கோல் போட்டாரு. லீக்லயுமே ஸ்டாட்ஸ் பயங்கரமா இருக்கு. சோ கால் வந்து அதான் இப்போ வந்து லைன்மேட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு கேன்ல இருந்து காலுக்கு. ஆமா. என்னன்னா நிறைய பேர் வந்து ஹி இஸ் மூவிங் லைக் தி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மெஸ்ஸி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா லெஃப்ட் ஃபுட் காலு இல்ல மெஸ்ஸி லெஃப்ட் ஃபுட்ங்கறனால ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மெஸ்ஸி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காலை வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. சம் ஆஃப் ஹிஸ் ஃபினிஷஸ் ஆர் அவுட்ரேஜஸ் ஃபினிஷஸ் டே. என்னடா தம்பி 17 வயசா 16 வயசா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னடா இப்படி ஃபினிஷ் பண்ற இந்த சான்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற சைஸுக்கு இதுக்கு வந்து செமையா விளையாடிட்டு இருக்கான். அவரு ஒரு பயம் இல்லாம ஒரு கான்பிடன்ஸ் பயங்கர பூஸ்டோட வந்து விளையாடிட்டு இருக்கிறது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு அவன் வந்து. பட் ஓவரால் இந்த லீக் வந்து நம்ம போனரோ பேசும்போது இந்த புது மேனேஜர் டாட்மண்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நீக்கோ கோவாச் வந்தனால பயங்கரமா டாட்மண்ட் மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா போன வாட்டி நம்ம பேசும்போது டாட்மண்ட் வந்து பயனுக்கு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருந்தாங்க சரியா. லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 3 டிராஸ் 2 வின்ஸ் தான். அப்படியே போயிருச்சு. அந்த 2-3 பாயிண்ட்ஸ் வந்து இப்ப 9-10 பாயிண்டா வந்து பின்னாடி போய் அதுவும் நின்றுச்சு. சோ என்னன்னா இந்த லீக் வந்து இன்னும் 20 கேம் இருக்குடா. ஓகேவா? 20 கேமோ 22 கேமோ 20 கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 கேம்ல லீக் ஜெயிச்சிருவாங்களா? அதான் நம்ம சேலஞ்ச் இப்போ. இங்க இருந்து 10 கேம்ல லீக் முடிஞ்சிருமா? இவனுங்க எல்லாம் அவனுங்க எப்படி இருந்தாலும் ஜெயிக்க தான் போறானுங்க. அதனால எப்ப ஜெயிச்சா என்ன, இப்ப ஜெயிச்சா என்ன, கடைசியில ஜெயிச்சா என்ன. நீ எனக்கு 10 கேம்லாம் சரிவா சொல்லுவோம். 10 கேம்ல ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. கேன் வந்துட்டு ஒரு 30 கோல் போட்டுருவாரு. வேற என்னடா இருக்குது, அதான் கிளீன் ஷீட்டுக்கு ஏதாவது சொல்லணுமா நம்ம. இன்னும் ஒரு 10 கேம்ல ஒரு 5 கிளீன் ஷீட். ஓகே. ஆனா இருடா, ஒண்ணு அத பத்தி பேசுறதால ஒண்ணு நோட் பண்ணோம். இப்ப வந்து பாயனோட வீக்னஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவனுங்க ஏரியல் ஏர்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறானுங்க. ஆர்சனலோட கன்சீட் பண்ணானுங்களா, இப்ப போன கேம் வந்து 2 கோல் கன்சீட் பண்ணாங்க. ரெண்டுமே ஏர் பால்ஸ். அவங்களுக்கு சுத்தமா டிஃபெண்ட் பண்ண வரல. இத்தனைக்கும் கார்னர்லாம் கிடையாது, கிராஸ் போடுறத வந்துட்டு அழகா ஈஸியா ஹிட் பண்ணிட்டு போனானுங்க. 2 கோலுமே சுத்தமா டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ அவங்களோட வீக்னஸ் வந்துட்டு இவ்வளவு எவிடென்ட்டா தெரியுது. நீ ஏர் பால் போட்டனா அவங்களை ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம். நாயருக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்ல அந்த ஏர் பால்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. டிஃபெண்டர்ஸ்க்கு சுத்தமா ஐடியா இல்லை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் ஏர் பால்ஸ். ஸோ இந்த வீக்னஸ் மட்டும் தான் அவங்களோட டவுன்ஃபாலா இருக்கும். மற்றபடி அவங்களை அடிக்க ஆளையில. அதான் இப்போ இந்த இந்த கேம்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பயன் முனிக் வந்து ஐ திங்க் த லீக் வில் பி டன் பிரிட்டி சூன். அது வந்து வென் நாட் இஃப் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு வந்து 14 கேம்லயே வந்து வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு பயங்கர டாமினன்ஸான ஒரு இது போயிட்டு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு பயன். அப்படியே நம்ம வந்து சரியா பக்கம் வந்து திருப்போம். இது ஒண்ணு மட்டும் தான்டா காம்படிட்டிவா என்ன போயிட்டே இருக்கு. ஏன்னா வாரம் ஏதோ ஒரு டீம் தோக்குது, இன்னொரு டீம் ஜெயிக்குது, மேல போகுது, அடுத்த வாரம் அந்த டீம் கீழே வந்துருது. என்ன நடக்கும்னே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பெர்மனண்டா வந்து சொல்லவே முடியாது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு எப்படி போகுது. கரெக்ட். ஃபர்ஸ்ட் 3 கேம் 3 டீமுக்கு வந்துட்டு லிட்டரலி ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. 33 இன்டர் மிலானு, 32 மிலானு, 31 நாப்போலி. ஸோ வந்துட்டு 3 வே டையா போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இதுல வேற வந்துட்டு இந்த 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 வாரம் வந்துட்டு அந்த ரெண்டு பிக் டீம்ல வந்துட்டு ஒரு டிரா ஒரு லாஸ். வெறும் இன்டர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கானுங்க.
ம். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 1 பாயிண்ட் லீட் இருக்குது. இல்லைன்னா அவங்க கீழே இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இப்படின்னு வாரம் மாறிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கா இந்த லீக பாக்குறதுக்கு. நிறைய பேர் இத பத்தி பேசவே மாட்றாங்களே. சரியாலாம் நிறைய பேர் பாக்குற மாதிரி தெரியல. உனக்கு எப்படி ம். தோணுது? ஆமா. ஐ திங்க் ஸ்டில் நீ என்னதான் வந்து வீக் இன், வீக் அவுட் வந்து அந்த லீக் வந்து ஒரு குளோபல் வியூவர்ஷிப் வேணும்னா, பயங்கர குளோஸா கொண்டுட்டு போயி வாரம் போன வருஷம் எப்படி குளோஸா போச்சு லாஸ்ட் டே வரைக்கும். அந்த மாரி ஒரு 4, 5 சீசன் நடந்தா மட்டும் தான் வந்து அதனுடைய வியூவர்ஷிப் அந்த பக்கம் போகும். ஆனா என்ன ஒன் திங் இஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் நீ சொன்ன மாரி. அந்த காம்படிட்டிவா குளோஸா எவ்ரி சீசன் இருந்துகிட்டே தான் இருக்கு அவங்கள்ட்ட. ஒரு இதுவா சொல்ல. அதுல எனக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இன்டர் மிலானுக்கு வந்து புது மேனேஜர் கிறிஸ்டியன் ஷிவு வந்தும் தே ஹேவ் நோ ரைட் பீயிங் அட் த டாப் ஆஃப் த டேபிள். டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. ஓகேவா? ம். பிளேயர்ஸ் அதுவே இருந்தாலும் ஒரு புது மேனேஜர் வந்து மாறும்போது வந்து யூசுவலா நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே. இவங்க வந்து நீ சொல்லலாம் ஓகே இப்போ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தானே கேப் இருக்கு. பட் ஸ்டில் இத்தனை கேம் ஆடியுமே வந்து அவங்க இன்னும் டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர் மிலான் வந்து. நீ இன்னும் கீழே போயிருவானுங்க. வேற மேனேஜர் இன்சாகி தான் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தான். இனிமேல் இது பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். பார்த்தா அந்த ஷிவு வந்து டேக் ஓவர் பண்ணி இன்னும் டாப்ல தான் இருக்கானுங்க. அது கீழே ஏசி மிலான் இருக்கானுங்க. அது கீழே தான் நாப்போலியே இருக்கானுங்க. வித் சேம் மேனேஜர் they've added more firepower. ஆனாலும் அவங்க வந்து கீழ இருக்காங்க. சோ தட் இஸ் a testament to say இந்த புது மேனேஜர் கிறிஸ்டியன் ஷிவும் நல்லா அந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணிட்டு பண்றாங்கிற மாதிரி தான் ஒரு அறிகுறி இருக்கு. கண்டிப்பா ஆமா. ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு மேனேஜர் சேஞ்ச் பண்ணா ஒரு ஜம்ப் இருக்கும். அதுக்கப்புறமா படுத்துருவாங்க. டைம் ஆகும் செட் ஆகுறதுக்கு. அப்படிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்ல இவ்வளவு நல்லா ஆடி ஜெயிச்சு டாப்லயே இருக்கிறாங்கன்றது வந்துட்டு ஆப்வியஸ்லி குடோஸ் டு ஷிவு இந்த மாதிரி குவிக்கா அடாப்ட் பண்ணதுக்கு. ஏன்னா சரியா கேம்ஸ்ல கொஞ்சம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி பீன் பிளேயர் இன் சரியா. ஆனா அது டக்குன்னு ஒரு மேனேஜர் லெவல்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுதுன்னா அது பெரிய விஷயம் தான். எஸ்பெஷலி இன்டர் மிலான் நம்ம பேசிட்டே இருக்கோம் வாரம் அவங்க வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் சைடா இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு அட்டாக்கிங்கா மாறிட்டு இருக்காங்க. ஆஹ் சரியா ஒரு டாப் ஸ்கோரரே சாலன் நாக்லூன்ற ஆள் இருக்கிறாரு. ஸோ அது மாதிரி அவங்க நிறைய அட்டாக் ஓரியன்டா தான் கேமும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேஞ்ச் வர வச்சதே முதல்ல பெரிய இம்பாக்ட்னு எனக்கு தோணுது. அண்ட் எஸ்பெஷலி இந்த கேமிங் பார்த்தா க்ரூஷியல் வீக்ல வந்து மற்றவங்களாம் ட்ரா லாஸ் பண்றப்ப ஜெயிச்சே ஆகணுன்ற டைம்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் நல்ல மேனேஜ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு ஷிவு. இப்ப வந்து சாலனோக்லுவை தாண்டி லவுட்டாரா மார்டினஸ் வந்து மேல போயிட்டாப்ல. சோ லவுட்டாரா மார்டினஸ் தான் இப்ப வந்து ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் ஆமா சரியா அவர் தான் கோல் போட்டாரு. அண்ட் க்ளோசரா ஏசி மிலான் இருக்காங்க. பின்னாடியே 1 பாயிண்ட் தான் பின்னாடி ஏசி மிலான். அவங்க வந்து they haven't lost a game in the last 5 ஏசி மிலான் பொறுத்த வரைக்கும். நாப்போலி வந்து இந்த வாரம் அவங்க தோத்தனால they've gone down. அவங்க வந்து 2 losses in the last 5 games. ரோமா 3 losses in the last 5 games. எல்லாமே ஒரு பக்கம் வந்து இப்படி போயிட்டு இருக்குது. ரோமாலா அவுட். மிலானுக்கு மட்டும் ஒன்று சொல்லலாம். அவங்களோட யூத் ப்ராடக்ட் பாட்டசாகி அப்படின்னு ஒருத்தர் வந்து தான் 2 கோல் போட்டிருக்காரு லெஃப்ட் விங்ல இருந்து. அவன் இப்பதான் லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் போல இருக்கு. அதுல வந்து 2 கோல் போட்டிருக்கான். ஸோ அவங்களோட யூத் ப்ராடக்ட் கொஞ்சம் இப்ப நல்லா ஒரு ஒரு லைம் லைட் இருக்குது அவருக்கு. ஆமா. சோ லாலிகா, புண்டஸ் லீகா, சரியா இதுல எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் தான் இந்த ஒரு லாஸ்ட் 1 மந்தாவே போயிட்டு இருக்குது. உங்களுடைய காமெண்ட்ஸ் நாங்க மிஸ் அவுட் பண்ணியிருந்தா மறக்காம வந்து கீழே போடுங்க. அடுத்த வீடியோல நானும் சுபாஷா அதை அட்ரஸ் பண்றோம். என்னன்னு ரிப்ளையும் பண்றோம். We will see you soon for another video. Take care. Bye bye. மறக்காம லைக், ஷேர் அண்ட் ஹைப் அந்த ஹைப் பட்டன் எல்லாமே வந்து பிரஸ் பண்ணிடுங்க. We will see you soon. Bye bye.